ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் மசாலா ஊற்றிடாமல் நல்ல ஹோட்டல்லலாம் கொடுக்குற மாதிரி மொறுன்னு சிக்கன் 65 தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். அந்த 1/2 கிலோ அளவுக்கு தேவையான மசாலா எல்லாமே நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கூட குறைய எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவோட அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பிராண்டு ரெகுலராக யூஸ் பண்ணீங்களோ அது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால இதுவே நல்ல மொறுன்னு வரும். அதனால் எக் ஒயிட்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து செய்யும்போது அந்த 65 வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா லேசாக தொளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபுட் கலர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கலருக்காக எதுவுமே சேர்க்கலை. இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மினிமம் 1/2 மணி நேரமாவது ஊறி இருக்கணும். அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு சிக்கனாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். உங்கள் சட்டியில் எந்த அளவுக்கு சிக்கன் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான், இப்போது 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. அந்த எண்ணெயோட சலசலப்புலாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு மசாலா கூட விதுறலை. எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இதை பொரித்து சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் 65 வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.